வாழ்கிறோம். லைஃப் ஸ்டைலை மாற்றுவது. இப்படியே கிடந்து அல்லோலப்பட்டு அவஸ்தைப்பட்டு போயிடக்கூடாது. நம்மளை ஒரு மாதிரி பார்த்தவங்க எல்லாம் மிரண்டு போகணும், கிட்ட வரக்கூடாது. நம்மளை நினைச்சாலே அவங்களுக்கு பயம் வரும். புரியுதா? எதையும் யாருக்கும் செய்யணும்னு நம்ம கிடந்து அவஸ்தைப்படக்கூடாது. நினைச்ச உடனே நினைச்ச மாத்திரத்துல செய்யக்கூடிய பவர் வேணும். ஆனா அதுக்காக போர்டு எழுதி போட்டுட்டு நான் அதை பண்ண இது பண்ணலாம் சொல்லக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா மௌனம் இல்லைன்னு அர்த்தம், ஞானம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். எப்படி இருக்கணும்? கடல் மாதிரி. கடல் பாருங்க எவ்வளவு ஆழம்னு அது சொல்லவும் தெரியாது, நமக்கு தெரியும். இது ஒண்ணும் தெரியாத மாதிரி வெறும் அலைகள் நம்ம காலை வந்து தொட்டுட்டு போகுது. கடல் நம்ம காலை தொடரணும்னு தேவையா? ஆனாலும் எவ்வளவு பணிவாவது நம்ம காலை கழுகுது. அதுக்குள்ள போனா மீள முடியுமா? கடல் என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது? அவ்வளவு பறந்து அவ்வளவு ஆழமாக அவ்வளவு மிருகங்கள் உயிர்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்க கடல் நம்ம போன உடனே நம்ம காலை வந்து சொல்லுவாங்கல்ல, கோவத்தை என் காலை கழுவி கூட்டிடாம அசிங்கமா நினைச்சிட்டு பேசுவாங்க. ஆனா கடல் என்ன செய்கிறது? நீங்க போய் நின்னீங்கன்னா உங்க காலை கழுகு. அதுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. கடலையும் அவ்வளவு பணிவா இருக்கிற பொழுது மனசே இருக்க வேண்டாமா? அதனாலதான் நம்மள்ட்ட அவ்வளவு பலம் இல்லை. கடல்கிட்ட இருக்குது, யாரும் கடலை மிஞ்ச முடியாது. அமுத்துலன்னா அவ்வளவுதான், அவுத்துவோம். ஆனாலும் கரையில வந்து நான் எட்டி பார்த்து வந்தவங்க எல்லாம் தொட்டு பார்த்து கொண்டு செல்லும். எனவே மௌனம் சிறந்த ஆயுதம், உங்களை உயர்த்துவதற்கும் ஞானத்தை அடைவதற்கும். ஞானம் என்பது இறைநிலையை பெறுவதற்கு என்பதை ஞாபகப்படுத்தி லைஃப் ஸ்டைலை மாற்றுவது ஞானத்தால் முடியும். அந்த ஞானத்தை அடைவதற்கு மௌனம்தான் கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வு.